இந்தியா இங்கிலாந்து மோதும் 5வது டெஸ்ட் கிட்டத்தட்ட இந்தியா முதல் நாளே வந்துட்டு மாபெரும் வெற்றி என்று தாங்க சொல்லணும். அதே மாதிரி நம்ம தமிழக வீரர் அஸ்வினுக்கு இது 100வது டெஸ்ட்டுங்க. இதுதான் அவர் லாஸ்ட் டெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவருக்கு மிகப்பெரிய ஃபேர்வெல் நடந்ததுன்னு வைங்களேன். இந்த நிலையில் 100வது மேட்ச்லேயும் ஒரு மிகப்பெரிய உலக சாதனை பதிவு பண்ணியிருக்காருங்க. டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றில் 2வது வீரர் என்ற வேர்ல்டு ரெக்கார்ட் பதிவு பண்ணியிருக்கார் என்றே சொல்லலாம். அதாவது 100வது டெஸ்ட்டில் 500க்கு மேலே விக்கெட் எடுத்த 2வது வீரர் இவர் தாங்க அஸ்வின். இந்த டெஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட் முக்கியமான நேரத்தில் டெய்லண்டர் பேட்ஸ்மேனை மொத்தமாக முழுகிட்டார் என்றே சொல்லாங்க. சுழல்ல மிரட்டி விட்டார். 218க்கு சோலி முடிஞ்சு இங்கிலாந்துக்கு ஒன்றுமே பண்ண முடியல. தரமசாலாவில் தர்மடி வாங்கிட்டாங்க. பேஸ்பால் டீம் என்னங்க பாஸ் மாதிரி திண்ணி துப்பி விட்டாங்க என்றே சொல்லலாம். குல்தீப் யாதவ் அண்ட் அஸ்வின். குல்தீப் யாதவ் தான் அந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை கிராக்லி அண்டு ஒல்லிபாப், பென் ஸ்டோக்கு, பேட்ஸோ முக்கியமான பேட்ஸ்மேன்களை அவர் தான் விக்கெட் எடுத்தார். 5 for பண்ணார்னு வைங்களேன். அதுக்கப்புறம் அஸ்வின் தூக்கி போட்டு மிதிச்சிட்டாருங்க. 218க்கு சோலி முடிஞ்சு அடுத்து இந்தியா சேஸ் பண்ணாங்க. என்னம்மா அடிக்கிறாங்க அப்பா. அந்த ஜெய்ஸ்வால் என்னங்க T20 ஃபார்மேட் தான் இழுக்கிறாரு. சட்டார்னு சிக்ஸர்லாம் சிங்கிள் டீ போல் அடிக்கிறாருன்னு வைங்களேன். 3 சிக்ஸர் 3 பவுண்ட்ரி குயிக்காக 50 அரை சதம் கடந்துட்டாருங்க. அவரோட சக்தி இவருக்கு வந்துருச்சான்னு தெரியல. ரோஹித் சர்மாவுக்கு நான் சக்தியாக வந்திருக்கேன்னு சரவடித்தனமாக ப்ளே பண்ணார். 2 சிக்ஸர் 5 பவுண்ட்ரி. அவரும் மின்னல் வேகத்தில் கிட்டத்தட்ட ஓடிஏ ஃபார்மேட் மாதிரியே 2 பேரும் விளையாண்டாங்க. ஸ்கோர் 100க்கு மேலே போயிடுச்சுங்க. 20 ஓவரில் 100 ரன் அடிச்சிருக்காங்கன்னா நீங்கள் பாருங்கள். கிட்டத்தட்ட ஓடிஏ ஃபார்மேட் வேகத்தில் விளாசினாங்க. இந்த நிலையில் இந்தியா என்ன சொல்கிறது, இந்த வேகத்தில் போனாங்கன்னா முதல் நாளே ஜெயிச்சிட்டாங்க. ஓகேவா? ஏன்னா விக்கெட்டே விழுகலை. முதல் டே வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிருக்குங்க. ஓகே, இந்த மேட்ச் முடிஞ்ச பிறகு அதாவது இந்தியா பவுலிங் கம்ப்ளீட் ஆகும்போது என்ன நடந்ததுன்னா, ஒட்டுமொத்த இதயங்களை வந்துட்டு நம்ம தமிழக வீரர் அஸ்வின் வென்று விட்டார் என்றே சொல்லலாம். ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போது அதாவது அஸ்வினுக்கு இது 100வது டெஸ்ட் இல்லையா, அவரை முன்னாடி போக சொல்லி சக இந்தியன் பிளேயர்கள் பின்னாடி வருவாங்க. கிளாப்ஸ் பண்ணிட்டு என்கரேஜ் பண்ணுவாங்கன்னு வைங்களேன். அதாவது ஃபேர்வெல் பண்ணுவாங்க. ஆனால் அஸ்வின் வந்துட்டு இல்லை, அதாவது குல்தீப் யாதவ் வந்துட்டு மெயினான விக்கெட் எடுத்தார். 5 for பண்ணியிருக்காரு. அவருக்கு தான் அந்த மரியாதை போய் சேரணும். அந்த பந்தை கொடுத்து அப்படியே கையை தூக்கிட்டே போவாங்க இல்லையா. ஆனால் அஸ்வின் வந்துட்டு பந்தை வாங்கலைங்க. இந்திய கேப்டன் கொடுக்குறாங்க, இந்திய டீம் சக பிளேயர் கொடுக்குறாங்க, வாங்கலை. இதுக்கு தகுதியானவன் நான் கிடையாது. குல்தீப் யாதவ் தான் 5 for பண்ணார். அவரை முன்னாடி போக சொல்லி இவர் மிகப்பெரிய லெவலில் செலிப்ரேட் பண்ணார் பாருங்க. ஆடியன்ஸ் அனைவருமே அஸ்வின் அலற விட்டாங்க என்றே சொல்லலாம். அதாவது பந்தா காட்டாமல் பணிவாக அவரோட செயல் இருந்ததுங்க, அஸ்வினோட செயல். காரணம் என்னன்னா, இந்த நேரத்தில் எவன் திறமையாக விளையாண்டுருக்கான் அதை தான் தட்டி கொடுக்கணுமே தவிர என்னைக்கோ விளையாண்ட திறமையை வச்சு பாராட்டக்கூடாதுங்க. அதைத்தான் அஸ்வின் வந்துட்டு குல்தீப் யாதவ் மிகப்பெரிய லெவலில் மோட்டிவேஷன் பண்ணார் என்றே சொல்லலாம். இந்த நிலையில் குல்தீப் யாதவுமே கண்கலங்கிட்டார். அவருமே இல்லை அஸ்வின், இது உங்களுக்கு 100வது டெஸ்ட், நீங்கள் தான் முன்னாடி போகணும், நாங்கள் பின்னாடி வரோம் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ தான் 5 விக்கெட் எடுத்து ஆட்டத்தை மாற்றிருக்க, கேம் சேஞ்சர்னு சொல்லிட்டு அவரை முன்னாடி போக சொல்லி மிகப்பெரிய லெவலில் என்கரேஜ் பண்ணார் பாருங்க. அப்போ சிராஜ் குறுக்க வந்து குல்தீப் யாதவ் கையில் பந்தை வாங்கி அஸ்வின் கையில் கொடுத்தாரு பாருங்க. அஸ்வின் டென்ஷன் ஆகிட்டார். டே தள்ளிப்போட அப்படின்னு. அது ஒரு மிகப்பெரிய சலசலப்பு ஏற்பட்டதுங்க. சிராஜுக்கும் அண்ட் அஸ்வினுக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி ஸ்லெட்ஜிங் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் கேப்டன் எல்லாருமே கூல் பண்ணி அஸ்வின் நினச்ச மாதிரியே குல்தீப் யாதவ் கையில் பந்தை கொடுத்து அவரை முன்னாடி போக சொல்லி இந்தியன் பிளேயர்கள் வந்துட்டு செலிப்ரேஷன் மோட்டிவேஷன் பண்ணாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அஸ்வினோட இந்த செயல் என்னங்க சொல்கிறது, சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டு வருகிறது என்றே சொல்லலாம். ஃபைனல் டெஸ்ட் வந்துட்டு இந்தியா எத்தனை நாளில் இங்கிலாண்டை பீட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? மேலும் முதல் இன்னிங்ஸில் 218 இங்கிலாந்து செட் பண்ணியிருக்காங்க. இந்தியா முதல் இன்னிங்ஸில் எவ்வளோ ரன் செட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேங்க.